நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பிற்குரியவர்களே, வல்லமையான தேவன் நமக்கெல்லாம் வாழ்வை வழங்கக்கூடிய நற்கருணை நாதர் நம் முன்பாக வீற்றிருக்கிறார். மகனே மகளே, கலங்காதே, அஞ்சாதே, திகையாதே, நான் இந்நாளும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மையெல்லாம் கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய நம்முடைய அன்பு ஆண்டவர் இயேசு இதோ நம் முன்பாக வீற்றிருக்கிறார். நம்முடைய எண்ணங்களை, ஏக்கங்களை, துன்பங்களை, துயரங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்து வரக்கூடிய அன்பின் தெய்வம் இதோ நம் முன்பாக இருக்கிறார். நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுவோம். நீ கவலை கொள்ளாதே, நான் உன்மேல் கவலை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றக்கூடிய இறைவனை ஆராதிக்கின்றோம். நாங்கள் ஆராதிக்கின்றோம் என்ற பாடலின் வழியாக நம் முன்பாக வீற்றிருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரை சிரம் தாழ்ந்து ஆராதிப்போம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசர் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசர் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். உண்மையிலும் ஆவியிலும் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே. அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே. இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம். அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே. இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம். அன்று உம்மை நேரில் கண்டு ஆராதிப்போமே. ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசர் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநேசர் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். நம் முன்பாக வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவர், உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிடுங்கள் என்று சொன்ன ஆண்டவர், நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர் இதோ நம் முன்பாக இருந்து நம்மை தேற்றுகிறார். திருப்பலியிலே அந்த சாட்சிகளை நாம் கேட்டோம். ஆண்டவர் இது போல பல கோடி அற்புதங்களை நம்முடைய வாழ்வில் செய்ய, அன்பிற்குரியவர்களை, இந்த நேரத்தில் பராக்குகளுக்கு இடம் கொடாமல் ஆண்டவர் இயேசுவை உற்று பார்த்தவர்களாக அவரை நோக்கி நாம் மன்றாடுவோம்.
மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணிலிருந்து தான் எனக்கு உதவி வரும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் கவலைகள் எல்லாம் உங்களிடம் விட்டு விடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்திலே முழுமையாக நம்மை ஆண்டவர் முன் சரணாகதியாக்குவோம். உண்மையான விசுவாசத்தோடு உண்மையான நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நேரத்திலே தொட காத்திருக்கிறார். கடுகளவு நம்பிக்கை உனக்கு இருக்குமாயின் மலையை பெயர்ந்து கடலில் விழு என்று சொன்னால் அது விழும் என்று சொன்ன ஆண்டவர் இதோ இந்த நாளிலே, இந்த வேளையிலே, இந்த நம்முடைய ஆலயத்தின் முன்பாக வீற்றிருந்து நம்மை தேற்றக்கூடிய ஆண்டவர், உண்மையான விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் இறங்க ஆசிக்கிறார், நம்மை தொட ஆசிக்கிறார். ஓ ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களை தொடுவீராக. எங்கள் உச்சந்தலை முதல் உள்ளம் கால்வரை ஆவியாலே நிரப்புவீராக என்று சொல்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் தொடும் ஐயா, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் தொடும் ஆண்டவரே என்று சொல்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற பாடலின் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவரை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது தந்தையர்கள் நம்முடைய நெற்றிகளிலே திரு எண்ணெயை பூசி நம்மை அபிஷேகப்படுத்த இருக்கிறார்கள். அந்த வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே என்ற பாடலை ஒருமிக்க பாடி ஆண்டவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கக்கூடிய ஆண்டவர் இதோ நான் முன்பாக வீற்றிருந்து இந்த திரு எண்ணெய் பூசுதலின் வழியாக நம்மை ஆசீர்வதித்து அர்ச்சிக்கிறார். முழுமையான நம்பிக்கையோடு இந்த எண்ணெய் பூசுதலின் வழியாக நாம் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துவோம். ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நம்மை தொட்டு சுகப்படுத்துவதற்காக நன்றி சொல்வோம். அவரே நம்மை எந்நாளும் வழிநடத்தக்கூடியவர். நாம் போகும்போதும் வரும்போதும் நமக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவரிடம் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்ன ஆண்டவரிடம், ஆண்டவரே, என்னுடைய உடல் நோய்களை எல்லாம் தீரும் ஐயா, என்னுடைய வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் போக்கும் ஐயா. ஆண்டவரே, பல ஆண்டுகளாக வேலை வாய்ப்பின்றி தவிக்கக்கூடிய எனக்கு வேலை வாய்ப்பை கொடுமையா என்று ஜெபிப்போம். பல ஆண்டுகளாக திருமண வரன் இன்றி தவித்துக்கூடிய துன்பத்தில் இருக்கக்கூடிய மகனே மகளே, ஆண்டவர் முன்பாக உன்னை சரணாகதியாக்கு. இந்நாளில் உமக்கு இந்நேரத்தில் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க காத்திருக்கிறார். உடல் நலமின்றி வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த நேரத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே அவரை குணமாக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். உள்ளம் கலங்காதீர்கள், நம்பிக்கையை மட்டும் விடாதீர்கள் என்று சொன்ன ஆண்டவரிடம் நம்மை நாமே சரணாகதியாக்கி நம்மை நாமே அவர் முன்பாக அர்ப்பணிப்போம். சித்த
சுத்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரை நாம் அனுதினமும் சுவைத்து மகிழ்கிறோம். அவருடைய அன்பிலே நம்மை நிலைப்படுத்துகிறோம். இதுவரையிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இன்னமும் நமக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நாம் அவரில் நிலை நிறுத்த இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டது போல விழிப்பாய் இருக்கக்கூடிய மக்களாக, ஆயத்தமாய் இருக்கக்கூடிய மக்களாக நம்மை நாமே ஆண்டவர் முன் அர்ப்பணிப்போம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அன்பிற்குரியவர்களே, நம் முன்பாக வீற்றிருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவர் இந்த நேரத்திலே நம்மை தொட்டு இருக்கிறார். உடல் நோய்களாலும் மனவேதனையாலும் பாவ சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் அந்த பல்வேறு நபர்களை இயேசு இந்த நேரத்திலே தொட்டு இருக்கிறார். அனைவரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை போற்றி புகழ்வோம். அனைவரும் எழுந்து நின்று இந்த இறுதி ஜெபத்திலே நம்மை தாமே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து நாம் இறைவன் தரக்கூடிய ஆசிரை பெற்றுக்கொள்வோம். அனைவரும் கரங்களை விரித்தவர்களாக ஆண்டவர் தரக்கூடிய அருளை, அவருடைய ஆசிரை நிறைவாக பெற்று இந்த நாளில் நம் வீடு திரும்புவோம். அனைவரும் கரங்களை விரித்துக் கொள்வோம். யாருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இந்த இடத்திலிருந்து வெளியேற்ற போவதில்லை என்ற நம்பிக்கையில் நாம் அனைவரும் கரங்களை விரித்தவர்களாக இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். எங்கு இருவர் மூவரை நாமத்தின் பொருட்டு கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் பிரசன்னமாய் இருப்பேன் என்று சொன்னவரே, இதோ இந்த ஆலயத்திலே இந்த மாதா கெபியின் முன்பாக வீற்றிருக்கக்கூடிய எம் பங்கு மக்கள் முன்பாக நீர் வீற்றிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்கு நீர் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நீர் எங்கள் வாழ்வில் கொடுக்க இருக்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் அற்புதங்களுக்குமாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் கூடி வந்திருக்கக்கூடிய உம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. ஆகாய் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம்,
இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே அன்பு மக்களே, இந்த ஆலயத்திலே ஒன்றாக குழுமி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளில் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அனைவரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியவர்களாக அல்லேலூயா கீதம் பாடுவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தரக்கூடிய அருளை ஆசிரை முழந்தால் படியிட்டு மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசிரை பெற்றுக்கொள்வோம். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இனியன தேவன் வாழ்கவே. வான் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேல் எல்லா தண்டகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருள் திருதேவதேவன் போற்றி அவர் தம்
தம் திரு நாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பே போற்றி அருள் திரு தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி அருள் திரு அன்னை மரியாள் போற்றி அவர் தம் திரு தூய்மை போற்றி அருள் திரு சோசை முனியும் போற்றி அவர் தம் திரு வாய்மை போற்றி அருள் திரு தூய அமரர் போற்றி அவர் தம் திரு சேவை போற்றி அருள் திரு தேவதேவன் போற்றி அவர் தம் திரு நாமம் போற்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். அன்னையை வாழ்த்துவோம். இறையேசுவில் இனியவர்களே, இன்றைய நாளிலே எங்கள் 7 பேரையும் அழைத்து ஆண்டவருக்கு புனிதமிகு வழியை இந்த நாஞ்சூர் இறை சமூகத்தோடு இணைந்து ஒப்பு கொடுப்பதற்காக அழைத்திருக்கிற பாசத்துக்குரிய உங்களுடைய பங்கு தந்தையும் எங்களுடைய மூத்த சகோதரருமான அருள் தந்தை அருள் சகாயராஜ் அவர்களுக்கு எங்கள் 7 பேரின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம். அன்பிற்கு இனியவர்களே, தந்தை அருள் சகாயராஜ் என்று சொன்னவுடனே திருச்சி மறைமாவட்டத்திற்கே ஒரு பெயர் இருக்கிறது, வித்தியாசமானவர். எந்த ஒரு பங்கிலுமே புதிய திருத்தொண்டர்களையும் புதிய அருள் பணியாளர்களையும் இணைத்து வரவேற்று வாழ்த்தி அவர்களுக்காக இறை மக்களிடம் ஜெபிக்கச் சொல்வது என்னுடைய அனுபவத்திலே இதுதான் முதல் முறை என்று நினைக்கிறேன். அந்த அளவிற்கு எங்கள் மீது பாசம் வைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அழைத்து எங்களுக்கெல்லாம் ஒரு முன் மாதிரியான குருவாக பங்கு தந்தையாக செயல்பட்டு கொண்டிருப்பவர். எனவே எங்களின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி தந்தைக்கு எங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதா பாடல் பாடி முடித்து விடுவோம். அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் மடிதான் மோட்சம், நம் சேசுவை தொழுதிடுவோம். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவார். பிள்ளை என்றும் வாழ நல்லது எல்லாம் தருவார். அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மையின் வழியில் நாம் நடப்போம். தாயின் வழிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். அவள் சேயின் வழிதான் மோட்சம், நம் சேசுவை தொழுதிடுவோம். தாயின் வழிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம்.
இறைவனின் அன்னையாகிய புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவனின் காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, 2 அறிவிப்புகள். ஒன்று, புதிய அருள்